அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த லோ ப்ரொஃபைலில் வந்து இருக்கிறது வந்து சரின்னு தான் எனக்கு தோணுது. அப்போ தான் பாஜகவுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும். எல்லா கிரெடிட்டும் ஒருத்தருக்குன்னே போயிடுச்சுன்னா அது வந்து அண்ணாமலை அவர்களால் வந்ததா பாஜகவால் வந்ததானே தெரியாமல் போயிடும். அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் லோ ப்ரொஃபைல் இருக்கிறாரு, அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளப்படவில்லை, அல்லது அவர் வந்து ஒத்துழைக்கவில்லை, எப்படினாலும் நீங்கள் வச்சுங்க, ஏதோ ஒரு கணக்கில் வச்சிருந்தாரு. அவருடைய நேரடி முழு பங்களிப்பு பெரும்பங்களிப்பு அவர் தேர்தல் நேரத்தில் பெருசாக பங்களிப்பாருன்னு வச்சுக்கோங்க, அது செப்பரேட் கேஸ். நான் உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறேன், தேர்தல் நேரத்தில் ஒரு கட்டாயம் பங்களிப்பாரு, பாஜக அவர் வேஸ்ட் பண்ணிடாது, யூஸ் பண்ணணும். இன்னைக்கு தேதிக்கு போயிட்டு இருக்குல்ல, இதுல வந்து இவங்களே தங்களை வந்து சீரமைத்துக் கொள்வதற்கும் தங்களை வந்து சரிபார்த்துக் கொள்வதற்கும் தங்களோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் நினைக்கிறேன். அப்பதான் வந்து இப்ப நீங்க எல்லா கம்பேரிசன் வைக்கிறீங்களா, அண்ணாமலை இருந்த போது இப்ப அண்ணாமலை இருந்த போது இப்படி ஒரு கம்பேரிசன் வருது இல்ல. அப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லாமலேயே பாஜக எப்படி எங்குதுன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கே உதவும். அது நல்லது. அண்ணாமலை ஒரு சுய பரிசோதனை நடக்குதா, பிஜேபி செய்யறாங்களா தெரியல, அண்ணாமலை நான் இல்லைன்னா என்ன நடக்குது பாருங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு எனக்கு தெரியல. நான் தான் சொல்றேன், அவர்களுடைய மனதில் பாய்வதை நான் வந்து வெளியில சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. ஆனா அண்ணாமலை மனதில் பாயறத நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க ஏத்துக்கவே இல்லையே. என்ன அண்ணாமலை உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறாரு சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி சொன்னாரு. என்ன சொல்லுங்க. நான் வந்து என் மனசு ஒண்ணு சொல்லுது, ஆனால் வந்து உள்ள நான் வந்து வெளியில ஒண்ணு பேசுறேன், வாய் ஒண்ணு சொல்லுது, மனசு ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னாரா? அது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்குமான அடிப்படை குணம்.